அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் யூடியூப் பக்கத்தினுடைய மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நான் உங்களுடன் பேசுகின்ற விடயம் தான் என்னன்னா, இந்த ஹஜ் விடயம் தொடர்பாக தற்போது நாட்டில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது எதிர்வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் உலகளாவிய ரீதியில் முஸ்லீம்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாட உள்ளார்கள். அதே நேரத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடி, அரஃபா, மினா, மக்கா போன்ற இடங்கள் ஒன்று கூடி புனித ஹஜ் கடமையினை நிறைவேற்ற தயாராகி கொண்டு வருகின்றனர். இந்த மக்கள், அதாவது பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது இருந்தே சவுதி அரேபிய அரசாங்கம் பல செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் இலங்கைக்கு இம்முறை 3500 கோட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இலங்கையிலிருந்து செல்லுகின்ற ஹாஜிகளுடைய நலன் விடயத்திலும் கூட இலங்கையில் உள்ள, கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதுவராலை மற்றும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் கல்தானி, அதுபோன்று சவுதியில் உள்ள இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வத் மற்றும் ஜித்தாவில் உள்ள கன்சுலேட் ஜெனரல் போன்ற நிறுவனங்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றன. அதுபோன்றுதான் இலங்கையில் உள்ள முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், அதுபோன்று அரச ஹஜ் குழு போன்றன ஹாஜிகளுடைய நலன்களை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறான நிலையில் தான் இந்த 3500 கோட்டாக்களுக்கு மேலதிகமாக சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் இலங்கைக்கென்று 35 பேசா விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பேசா விசா என்றால் இது ஒரு ஃப்ரீ மூமெண்ட் விசா என்று அழைக்கப்படும். இந்த ஃப்ரீ மூமெண்ட் விசா என்பது என்னவென்று சொன்னால், அதாவது இலங்கையிலிருந்து செல்கின்ற ஹாஜிகள் அனைவரும், அதாவது ஹஜ் முகவர் நிறுவனங்களூடாக செல்கிற ஹாஜிகள் அனைவரும் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஹஜ் முகவருடன் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இலங்கையில் உள்ள 3500 ஹாஜிகளும் இம்முறை அல் பைத் எனும் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஹஜ் முகவர் நிறுவனம் அவர்களுடன் தான் தொடர்பை பெறுவார். அந்த அல் பைத் எனும் நிறுவனம் தான் இலங்கையிலிருந்து செல்கிற ஹாஜிகளுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிறுவனம் என்ன செய்யும் என்று சொன்னால், இலங்கையிலிருந்து செல்கிற ஹாஜிகளுடைய பாஸ்போர்ட்ஸ்களை அவங்க எடுத்துக்கொண்டுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஃப்ரீ மூமெண்ட் விசா, அதாவது பேசா விசாவில் செல்கின்ற ஹாஜிகளுடைய பாஸ்போர்ட்டை அவர்கள் வைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலமாக அவர்கள் விரும்பிய இடத்துக்கு செல்ல முடியும், ஹாஜிகளின் நலன்களை கவனிக்க முடியும். இதன் காரணமாக இந்த பேசா விசாக்கள் வழங்கப்படுவது ஹாஜிகளுடைய நலன்புரி நடவடிக்கைகளுக்காக செல்கின்றவர்கள் தான் வழங்கப்படும். குறிப்பாக இந்த ஹஜ் முகவர் நிறுவனங்களுடைய சார்பாக உலமாக்கள், அதுபோல் ஹஜ் முகவர் நிறுவனங்கள் உரிமையாளர்கள், அதே நேரத்தில் இந்த அரச ஹஜ் குழுவின் உறுப்பினர்கள், முஸ்லிம் சமய பண்பாட்டல் திரைக்களத்தில் சென்ற பிரதிநிதிகளுக்கு தான் இந்த பேசா விசாக்கள் வழங்கப்படும். எனினும் கடந்த காலங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு சவுதி அரேபிய அரசாங்கத்தினால 100க்கும் மேற்பட்ட பேசா விசாக்கள் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் துரதிர்ஷ்டவசம் அப்போது பதவியில் இருந்த அமைச்சர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கும் அவர்களுடைய நெருங்கிய ஆதரவாளர்களுக்கும் அதுபோன்று கட்சி ஆதரவாளர்களுக்கும் வழங்கி இந்த பேசா விசாவை பிரயோஜனம். இதனால என்ன செஞ்சோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம், இந்த ஆர்டிஐ என்று அழைக்கப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி யார் யாருக்கு வழங்கப்பட்டங்கிற விடயத்தை வெளிக்கொண்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய குடும்பத்தினர்கள், அதுபோன்று முன்னாள் அமைச்சருடைய உறவினர்கள் போன்றவர்கள் இந்த பேசா விசாவினை பயன்படுத்தி புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற போன விடயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வந்தோம். இந்த விடயம் இலங்கையில் மாற்றமாக பேசுபொருளாக மாத்திரம் இல்லாமல் சவுதி அரசாங்கம் வரை சென்றதன் காரணமாக சவுதி அரேபிய அரசாங்கம் முன்னர் 115 மேற்பட்ட பேசா விசாக்கள் வழங்கிய சவுதி அரசாங்கம் இன்று 35 பேசா விசாக்களை கடந்த வருடமும் இந்த வருடம் வழங்கியிருக்கின்றது. இந்த பேசா 35 பேசா விசாக்களை எப்படி பகிர்வது என்பது தொடர்பில் இதுவரைக்கும் அரச ஹஜ்குழு எந்த ஒரு முடிவுகளை எடுக்காத நிலையில் இருக்கின்றது. ஏன் காரணம் என்றால், இந்த முறை இலங்கைக்கு வழங்கப்பட்ட 3500 ஹஜ் கோட்டாக்களை அவர்கள் 92 ஹஜ் முகவர்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். ஆக குறைந்தது ஒரு ஹஜ் முகவருக்கு ஒரு பேசா விசா வழங்கினால் கூட 92 பேசா விசாக்கள் ஹஜ் முகவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே போதாது. ஆக 35 பேசாக்கள் தயாரிக்கின்றதில்லை. இந்த நிலையிலே ஹஜ் முகவர் நிறுவனங்களுக்கு பேசா விசா வழங்கப்பட வேண்டும். அதுபோன்று அரச ஹஜ் குழு உறுப்பினர்கள், அதுபோன்ற முஸ்லிம் சமய பண்பாட்டு தெரிவிக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த ஹாஜிகளுடைய நலன்கள் கவனிக்க செல்கின்றவர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கிறது. இப்படியான நிலையில் எப்படி இதனை பகிர்வது என்று இதுவரை ஒரு முடிவெடுக்காத நிலையில் இந்த புனித ரமலான் மாத நோம்பு பெருநாள் கொண்டாடினது பிற்பாடு எங்களுடைய ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற 8 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்க இப்ப அரச ஹஜ் குழுக்கு அவங்க ஒரு அழுத்தம் ஒன்றை பிரயோகிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு பேசா விசா வழங்கணும். குறிப்பாக அவங்களுக்கு 20 பேசா விசா வழங்கப்பட வேண்டும். அந்த 20 பேசா விசாக்களையும் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு பகிர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அந்த
20 பேசா விசாக்கள் செல்கின்றவர்களுக்கு உரிய விமான பயணச்சீட்டு அதுபோன்று ஏனைய கொடுப்பனவுகளை ஹஜ் நிதியத்தினூடாக வழங்கப்பட வேண்டும் என்று பல அழுத்தங்கள் இந்த அரச ஹஜ் குழு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் அரசியல்வாதிகளின் நெருங்கியவர்கள் தான் இந்த அரச ஹஜ் குழுவின் உறுப்பினராக இருந்தார்கள். ஆனால் உண்மையிலே இந்த வருடம் முதல் தடவையாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி வந்த பிறகு மிகவும் சிறந்த ஒரு ஹஜ் கமிட்டி நியமிக்கப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே பத்திரிகை ஊடகங்கள் செய்திகள் எழுதியிருந்தோம். உண்மையிலேயே ரியாஸ் மிகிலார், அதாவது இலங்கையில் உள்ள ஒரு பிரபல பட்டய கணக்காளர், உலகாவிய புகழ்பெற்ற பட்டய கணக்காளர் ரியாஸ் மிகிலார் தலைமையிலான ஒரு ஹஜ் குழு நியமிக்கப்பட்டது. அது உண்மையிலேயே ஒரு நடுநிலையான ஹஜ் குழு. அதில் சிவில் நிர்வாக அதிகாரி, முன்னாள் முஸ்லிம் சமய பண்பாடு பணிப்பாளராக இந்த வையலம் நபவி அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோன்றுதான் இந்த சுற்றுலாத்துறையில் ஒரு பேராசிரியர் பட்டம் பெற்றவர், அதாவது இந்த ஹஜ் உம்ரா கடமை என்பது ஒரு ரிலீஜியஸ் டூரிசம் அடிப்படையில் அதை ப்ரொமோட் பண்ணணும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய சபர்கம பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அஸ்லம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நல்ல மிகவும் பிரயோசனமான, மிகவும் சமூகத்தில் ஏற்கனவே பல சமூக அமைப்புகளோடு இருந்து பணியாற்றியவர்கள் இந்த முறை முதல் தடவையாக நியமிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த முறை மிகவும் ஒரு வினைத்திறனாக இந்த ஹஜ் ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த அடிப்படையில் பல திட்டங்களாக முன்னெடுத்து வராங்க. உண்மையிலேயே அதை பாராட்ட வேண்டும். இந்த அரச ஹஜ்களோட நடவடிக்கைகளை பாராட்ட வேண்டியிருக்கிறது. இப்படியான நேரத்தில் இந்த அரச ஹஜ் குழு மக்கள் இலங்கைக்கு மக்கள் குழு முஸ்லீம் சமூக குழு விட இந்த அரச ஹஜ் குழுவால் இந்த வருட அரச ஹஜ் குழுவால் இந்த ஹஜ் விடயத்தில் ஏதாவது மாற்றங்களை செய்ய முடியாவிட்டால் எதிர்காலத்தில் ஒருபோதும் மாற்றம் செய்ய முடியாது என்று அந்த அளவுக்கு இந்த முறைக்கு இந்த அரச ஹஜ் குழுவில் மக்களுக்கு ஒரு மிகவும் ஒரு நம்பகத்தன்மை ட்ரஸ்ட் வந்திருக்குது. அப்படியான இந்த ட்ரஸ்ட்டை குழப்பற நோக்கத்தில் தான் இந்த இருக்கிற 8 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை வச்சுக்காங்க சொன்னாப்புல அவர்களுக்கு 20 பேசா விசா வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய மாகாணத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு மாத்திரம் 8 பேசா விசா வழங்கணுமாம் என்று அவர் கடுமையாக தொடர்ச்சியாக அழுத்தம் தெரிவித்து வருகின்றார். நாங்கள் உத்தரவு நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் உண்மையிலேயே அவர் அரச ஹஜ் குழுக்கு அழுத்தம் கொடுத்ததாக முக்கியஸ்தர்கள் தெரிவிக்கின்றனர். அது மாத்திரமல்லாமல் இந்த 20க்கு மேலதிகமாக அவர்கள் செல்வதற்கு இந்த குறிப்பிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் 1 அல்லது 2 பேர் செல்வதற்கு அவர்களுக்கு பேசா விசா வழங்க வேண்டும் என்று கடுமையாக அழுத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் பலர் கூறிக்கொண்டிருக்கிறார். இப்படியான நிலையில் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தத்தை பிரயோகித்து அவர்களுக்கு 20 பேசா விசா வழங்கினால் எப்படி ஹஜ் யாத்திரிகள் நலன்புரிய நடவடிக்கையாக கவனிக்கிறார்கள் பேசா விசா வழங்குறங்கிற அடிப்படையில் தான் இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத நிலையில் எங்கள் அரசு ஹஜ் குழு முஸ்லிம் சமய பண்பாடு நிலைகளும் முடிவற்றிருக்கின்றது. இது மிகவும் ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் காரணம் என்று சொன்னால் இந்த பேசா விசா என்பது ஏழைகளுக்கு வழங்குவதற்காக வருகின்ற விசா ஒன்று அல்ல. இது நான் ஃப்ரீ மூமெண்ட் விசா என்பது ஹாஜிகள் நலன்புரிகளுக்காக செல்வதற்கு வழங்கப்படணும். அப்ப ஹாஜிகள் நலன்புரிகளை கவனிப்பதற்காக வழங்குறவருக்கு விசாவை இந்த அரசியல்வாதிகளுடைய முகவர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் வழங்கினா இலங்கையிலும் சில 3500 ஹாஜிகளுடைய நலன்களை யார் கவனிக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்படியான நிலையில தான் இந்த இலங்கையிலிருந்து செல்கிற 3000 ஹாஜிகளுக்காக பிரதிநிதிகளுக்கு ஒரு 13 வழங்குவோம் என்ற அடிப்படையில் ஒரு முடிவை அரசு கலந்துரையாட கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த முடிவும் இல்லை. இதுவரைக்கும் இறுதி முடிவு எடுப்படவில்லை. நான் நினைக்க பெரும்பாலும் இந்த மாத இறுதியில் ஒரு பேசா விசாக்களை பங்கெடுத்து தொடர்பான ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும். ஆனால் அப்படியான நிலையில் தான் இப்படி ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்ட வேண்டும் சொன்னால் அந்த முஸ்லீம் சமய பண்பாடு பல பிரச்சனைகளை நோய் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலுக்கு பிற்பாடு அரபு கல்லூரிகளில் பதிவு செய்வது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. முதலாவடியே அதுபோன்றுதான் ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலுக்கு பிற்பாடு வெளிநாடுகளிலிருந்து இஸ்லாமிய நூல்கள் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பெல்லாம் இறக்குமதி செய்ய முடியாது. ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகுதி தமிழ் மற்றும் சிங்கள மொழியிலான தமிழ் மற்றும் அல் குர்ஆன் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இதுகளை வெளியில் எடுக்கிறதுக்குரிய பணி ஒரு பெரிய பணி ஒன்று இருக்கு. அது போலதான் அரபு கல்லூரிகளுக்கு பொதுவான பாடத்திட்டம் ஒன்று அவசியமா இருக்குது. இப்படி பல திட்டங்களை செய்ய வேண்டியிருக்குது முஸ்லீம் சமய கலாச்சாரத்தை. அப்படி செய்யறதுக்கு தேவையான எந்த ஒரு ஒத்துழைப்பினையும் இந்த முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்காம அவர்கள் இன்று இந்த திணைக்களத்திற்கு பல மாடிகள் ஏறி இறங்கி அடிக்கடி விஷயம் பேசா விசாவை வழங்குங்கள், பேசா விசாவை தாருங்கள் என்று அழுத்தம் பிரிப்பு. இந்த வகையில் நியாயம் என்பதை கொஞ்சம் யோசிங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த ஜனவரி மாதம் இலங்கை அரசாங்கத்திற்கு சவுதி அரேபியாவினால் முஸ்லிம்கள் பயனளிப்பதற்காக 50 மெட்ரிக் டன் பேரிச்சம்பளம் வழங்கப்பட்டது. இந்த பேரிச்சம்பள விநியோகத்தில் ஒரு வெளிப்படத்தன்மை பண்ண வேண்டணும், நாடளாவிய அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கட மாத்தறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள்
அர்த்தம் இலியாஸ் அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கின்ற ஹிந்து மசூரில் சேவைக்கு ஒரு பெரிய ஒரு கடிதம் எழுதினார். இது நாங்கள் ஊடகங்களை வெளியிட்டோம். அப்படி பேரித்தமிழ விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை பெறணும் என்று கேட்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் பேசா விசாவில் வெளிப்படைத்தன்மை பெறணும், இதுக்கென்று ஒரு முறம் ஒன்று உருவாக்கணும் சொல்லி ஏன் அவர் குரல் கொடுக்கலங்கிறது என்ற ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. ஏனென்றால் அவரும் கூட அவருடைய ஆதரவாளர்களுக்கு பேசா விசா வழங்கணும்னு சொல்றாரு. அப்ப ஈச்சம்பழத்துல ஒரு கண்ணோட்டத்துல பாக்குற அதை எம்பி ஏன் இன்னொரு கண்ணோட்டத்துல பேசா விசா பார்த்தாரு அப்படின்னா, இது நீங்க சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முன்னைய அரசாங்கம், முன்னைய முஸ்லிம் எம்பிக்கள், முன்னைய பாராளுமன்றத்தில் பல மோசடிகள் செய்தார்கள், நாங்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போறோம் என்று கூறிக்கொண்டு வந்து நீங்கள் இப்படி ஒரு சிஸ்டம் சேஞ்சை செய்ய விடாமல் இந்த புதிய அரச ஹஜ் குழுவுக்கு பல நெருக்குவாரங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது நியாயமா? உங்களுடைய ஆதரவாளர்கள் செல்வதற்காக வேண்டி 3500 ஹாஜிகளை பலிக்கடாக்குவதா? இது நியாயமா கூறுங்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளாக கேட்கிற விடயம் என்னன்னு சொன்னால், அரச ஹஜ் குழு இந்த முறை மிகவும் எதிர்த்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த அரச ஹஜ் குழு, இந்த வருட அரச ஹஜ் குழுவினால் இந்த ஹஜ் விடயத்தினை ஒழுங்குபடுத்த முடியாவிட்டால் எந்த ஒரு காலப்பகுதியில் எதிர்காலத்தில் எந்த ஹஜ் குழு வந்தாலும் எந்த அரசாங்கம் வந்தாலும் ஹஜ்ஜினை ஒழுங்குபடுத்த முடியாது. ஸோ அதனால் ஹஜ் குழு உறுப்பினர்கள் நாங்கள் வினயமாக கேட்கிற விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சுயாதீனமாக ஹஜ் குழுவின் உறுப்பினர்கள் ஹஜ் முகவர்களுடன் அதேபோல் திணைக்களத்தில் கலந்துரையாடி இந்த விடயத்தில் ஒரு சுயாதீனமான தீர்மானத்தை முன்னெடுங்கள். மாறாக இந்த பாராளுமன்ற, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த பிரஷர்ஸ் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து நீங்கள் இந்த பேசா விசா பங்கீட்டில் பிழையான எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுத்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி நீங்கள் எடுக்கின்ற ஒரு பிழையான தீர்மானத்தினூடாக எதிர்கால சந்ததியிற்கு நீங்கள் கேள்விப்படுத்த வேண்டிய நிலைக்கு ஒரு தள்ளப்படுவீர்கள் என்பதை குறிக்கொள்கின்றேன். அதுபோன்றுதான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற குறிப்பிடுகின்றது. உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த பணத்தில் நீங்கள் புனித ஹஜ் கடமையினை நிறைவேற்றலாம். அல்ல அதை விடுத்துவிட்டு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் பேசா விசாவினை பிள்ளையாக வழிநடத்த வேண்டாம் என்று இந்த நிகழ்ச்சியினூடாக மிகவும் வினயமாக உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.